ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2, 3 நாளாக வீடியோ போட முடியலைங்க. சாரிங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மசாலாவுக்கு பல்க் ஆர்டர் வந்ததுனால வீடியோ எடுத்து போட முடியலைங்க. பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பவுடர் ஒரு 40 கேஜி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஒரு கஸ்டமர் ரீசேலுக்காக கேட்டதுனால அது ரெடி பண்ணி குடுக்கணும். ப்ளஸ் மற்ற மசாலா ப்ராடக்ட்டு, அதாவது சாம்பார் தூள், மல்லித்தூள், ரசத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெயினாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான மசாலா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாயிடுச்சுங்க. எல்லாமே ரா மெட்டீரியல் வெளியிலிருந்து வாங்கி நம்ம எல்லாம் காய போட்டு வறுத்து, அதுக்கப்புறம் எடுத்து நம்ம திருப்பி காய போட்டு மெஷினில் குடுத்து அரைச்சு, எல்லாம் பேக் பண்ணி ஒரு வழியா முடிச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம புஜ்ஜு குட்டி எல்லாமே நல்லா இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க அம்மா கூட சேர்ந்து ஃபீடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே சினையா இருக்குங்க. அடுத்த பேட்ச் ஒரு 8 முயல் சினையா இருக்குது. ஸோ அடுத்தது எல்லாமே எனக்கு குட்டி போட ஆரம்பிக்கும். அதாவது 23, 24, 25 அந்த டேட்டுக்குள்ளே குட்டி போட ஆரம்பிச்சிருங்க. சோவியத் சின்சிலாவோட குட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா சோவியத் சின்சிலா ப்ரீடு அவ்வளோ அழகாக வளர்த்து குட்டிகளை. ஒயிட் ஜெயிண்ட்டும் நல்லா பார்த்துக்கும். இருந்தாலும் அதை விட சோவியத் சின்சிலாவோட குட்டிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. என்ன துள்ளுறான் பாருங்கள். அநேகமாக பையனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப சுட்டித்தனம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. கையில் அதிகமாக எடுக்கிறது இல்லை, எப்போவாவது ஒரு தடவை எடுக்கிறது. பாருங்கள் என்ன ஒரு துருன்னு பாருங்கள். எடுக்கவே விட மாட்டேங்குது பாருங்கள் அதோட குட்டியை. பாருங்கள், இவ்வளோ அப்படி தான் குதின்னு குதிக்கிறாளுங்க. கையிலேயே எடுக்க முடியல. நல்லா கொழுத்த குட்டியாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குங்க குட்டிங்க. எல்லாமே அவங்க அம்மா கூட சேர்ந்து ஃபீடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே ஃபீடு சாப்பிடுது பாருங்கள். இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இவன் ஒரு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ குட்டி போட்டுருவான். நிறைய குட்டிக வயிற்றில் இருக்குது போல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சோவியத் சின்சிலா. நல்ல ப்ரீடு, சாஃப்டான ஒரு ப்ரீடு. குட்டி போட்ட உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஃபீடு சாப்பிட்டுட்டு பாருங்கள், நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. நல்ல ப்ரீடு, அருமையான ப்ரீடுங்க. ஒயிட் ஜெண்ட் குட்டிகளும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இது தாய் கூட ஒரு 40 நாள் வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரித்து விட்டுருவோம். அப்புறம் அதுக்குள்ளே எல்லாம் பெருசாகிடுவாங்க. அடுத்த பேட்சுன்னு ஒரு 8, 9 முயல் கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அது எல்லாமே குட்டி போட ஆரம்பிச்சிருங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.